அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இது நல்லா இருக்கு. கோட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரூமில் இங்கே நைனா படுத்திருக்காரு. வெளியே போங்க யூடியூப்பில் எடுக்கணும்னு சொன்னால் என்ன வெளியே போக சொல்லிடுவார். ஸோ அன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி வந்து செப்டம்பர் 7 வீடியோ எடுக்கிற டேட். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். செப்டம்பர் 5 கம்பெனிக்கு லீவ் விட்டு ஃபஸ்ட் ஷோ போகலான்னு தான் பார்த்தேன். பட் சோத்துக்கே வழி இல்லை. கம்பெனிக்கு லீவ் விட்டு படத்துக்கு போனால் ஒரு படம் மட்டும் தெரிஞ்சிருச்சு. அதனால் அன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஷோ 6 மணிக்கு போனோம். 6 மணிக்கு போனோம். செம்ம ஃபாஸ்ட்டாக போனோம். ஊருக்கு வெளியே ஒரு தேட்டர் இருந்துச்சு, அங்கே தான் டிக்கெட் கிடச்சிது. பட் தேட்டர் நல்ல தேட்டர் தான். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வேகமாக போயிட்டு லாஸ்ட் மினிட், அதாவது 6 மணிக்கு ஷோனால் 6:01 நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்னு போட்டான். நெட்ஃப்ளிக்ஸ் போட்டு சீட்டில் உட்காரும்போது படம் ஸ்டார்ட் ஆச்சு. சரியான டைமிங். ஷோ ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பக்கமும் போல், இந்த வாட்ஸ்அப்பில் தான் பீட. நம்ம அரே வாய்ஸ் குரூப்பில் வந்துட்டு ஸ்பாய்லர் 2 ஸ்பாய்லர் பார்த்துட்டேன். ஸ்பாய்லர் பார்க்கல, படம் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது, நசன் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஓகே, டு பி ஆனஸ்ட் இந்த வீடியோ வந்துட்டு மோர் ஓவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து ஒவ்வொரு சீனை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு, அது ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு சவுண்ட் ஆச்சுன்னா ஸ்பாய்லர்ஸ் வரும். வீடியோவில் நிறையா ஸ்பாய்லர்ஸ் வரும். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸை மூவியில் ஒவ்வொரு சீன் பை சீனாக சொல்லி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ட்ரெயினில் வந்துட்டு ஃபைட் சீன் இருக்கு தெரியுமா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பிஎன்ஜி மாதிரி பிரபுதேவா மட்டும் இங்கேருந்து இங்கே அப்படின்னு பறந்து வருவான். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இந்த விஜயகாந்த் இன்ட்ரோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. விஜயகாந்த் மாதிரி வர்றது, விஜயகாந்த் இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. பட் அது டக்குன்னு அவன் உள்ளே வரும்போது கையை வேறு இப்படி வச்சுட்டு வருவானா. நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா, விஜய் ஃப்ரெண்டு சஞ்சய் ஒருத்தர் இருப்பான் சீரியலில் போலீஸெல்லாம் வருவானே, அவன் தான் வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆள் ஒரு செகண்ட் அடையாளமே தெரியலையா, முடியெல்லாம் வேறு, அவன் வேறு எல்லாமே விஜய் மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் அவன் தான் வந்துட்டானோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஃபைட்டு முடிஞ்சோடனே டைட்டில் கார்டுக்கெலாம் தொண்டை கிளியே கற்றுனேன். எனக்கு டான்ஸஸ் வேறு இருந்துச்சா, லைட்டாக வலி வேறு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு எனக்கு குறையே கிடையாது. கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. கில்லி ரெஃபரன்ஸு, அந்த ரெஃபரன்ஸு, இந்த ரெஃபரன்ஸு, கொஞ்சம் அங்கங்கே சின்ன காமெடிஸ் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போச்சு. ஸோ ஆக்சுவலி வெரி குட். அது போர் அடிக்காமல் நாங்கள் பாட்டுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஹாஃபில் லேக் எங்கேயுமே கிடையாது. அந்த விசில் போட சாங் மட்டும்தான். பட் வேறு பாட்டு இல்லாததுனால அந்த லேகே இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஸோ எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. ரிவீல் பண்ணுற இடம்லாம் நல்லா இருந்துச்சு. ட்ரெயினில் ஒரு பிஜிஎம் ஒன்று இருந்துச்சு இன்ட்ரோலுக்கு முன்னாடி. ஐயோ அதெல்லாம் வேற லெவலுங்க ட்ரெயின் சீன்லாம். பிஜிஎம் என்ன ப்ரோ பிஜிஎம் அது? படம் வந்துட்டு இன்ட்ரோல் பிளாக்லாம் பயங்கரமாக கத்துறவங்க. ஓவராலாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவன் வில்லன்னு தெரிஞ்சிருச்சு, குட்டி விஜய் தான் வில்லன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்துருக்கு, இப்போ என்ன எதுக்கு வர சொன்ன அப்படின்னு கேட்டால், பாட்டு பாட வர சொன்னேன்னு ஒரு பாட்டு போட்டான். ஸ்பார்க் சாங்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டெல்லாம் ஓடும்போது ஐயோ இதெல்லாம் எதுக்கு இங்கே ஓடுது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தேன். லிட்ரலாக அது அந்த பர்பஸே இல்லாமல் அதுக்கு 5 மினிட்ஸ் கழித்து டக்குன்னு கொண்டுட்டான். எனக்கு கொல்றதுக்கு எதுக்குடா இந்த ஸ்பார்க் சாங் போட்ட அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் அப்படியே இருந்துச்சு. ஒரு மாதிரி ஐயோ எதுக்கு இந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் வேறு எதாவது பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூ வச்சு நல்லா இருந்துச்சு. அப்போ சின்ன ட்விஸ்ட் இருக்கும் தெரியுமா, இந்த ட்விஸ்ட் வந்துட்டு ட்விஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நைஸ் மேக் சென்ஸ் அந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்கும் படத்தில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மேஜராக இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் வந்து என்னது அப்படின்னா, விஜய் வந்து வில்லனாக நடிக்கிறது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு மங்காத்தா ரிலீஸ் ஆனதுலேருந்து விஜய் வந்து இப்படி ஒரு வில்லனாக நடிக்க மாட்டானா, அப்படிங்கிற ஒரு வில்லனாகவே நடிக்க மாட்டானா, அழகிய தமிழ் மகன் எடுத்தால் சூத்த கிழிச்சுவேன். ஹலோ ஹலோ, நான் குரு பேசுகிறேன். நான் குரு தான் பேசுகிறேன். அபி நான் குரு பேசுகிறேன். குரு தாண்டா பேசுகிறேன். வில்லனாகவே நடிக்க மாட்டானா. ஆக்சுவலி வந்துட்டு
அஜித்துக்கு மங்காத்தா இருக்குது, ரஜினிக்கு சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு வந்துட்டு ஆத்ரியா கேரக்டர் இருக்குது, ரோலக்ஸ் கேரக்டர் இருக்குது, விக்ரமுக்கும் அந்த மாதிரி அன்னியன் கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி வாயில் எப்படிலாம் சரி ஓகே. தனுஷ்க்கு வில்லன் கேரக்டர் இருக்குது. புதுப்பேட்டை வந்து ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது, அவன் பொட்டாகனிஸ்ட், பட் அவன் கெட்டவன். ஸோ இல்லையா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி கூட வில்லன் நடிச்சிருக்கான். அந்த வில்லனை நடித்த படம் கூட நல்லாவும் இருக்குது எனக்கு ஆக்சுவலி. ஸோ அரவிந்த் சாமி வில்லன் நடிச்சிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த ஃபேமஸ் ஹீரோஸ் வந்துட்டு ஒரு வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பீக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா. அந்த மாதிரி விஜய் வந்து ஒன்று கூட பண்ணல. எனக்கு எப்படியாச்சும் வந்து வில்லனாக நடிச்சிடணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. லிட்டலாக வந்துட்டு ஆமை ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எதை எடுத்தாலும் அந்த மங்காத்தாக்கு போயிடுவாங்க. அது வந்துட்டு அவ்வளோ சமப்படம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் வில்லனாக ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா 2019 பிகில் வந்துச்சு. பிகிலில் ராயப்பன் சீன்ஸ் தவிர எனக்கு படம் பிடிக்கல. மாஸ்டர் வந்துட்டு இட் வாஸ் அ குட் மூவி தான். பட் மாஸ்டரில் ஹீரோவை விட வில்லன் ஸ்ட்ராங்காக இருப்பான், வில்லன் ஸ்வாகாக இருப்பான், வில்லன் வேறு லெவலில் இருப்பான். விஜய் சேதுபதி வந்துட்டு ஷோ ஸ்டீலர்னு சொல்லலாம். ஓகேவா. நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஷோ போனேன் மாஸ்டருக்கு. ஃபஸ்ட் ஷோ வந்துட்டு விஜயை பார்க்கறதுக்கு போனால் அங்கே விஜயோட இன்னொருத்தன் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு எல்லோரும் கத்திட்டு இருக்காங்க. நானே அவனுக்கு கத்திட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது விஜய் நடிச்சதுலேயே அது வந்து நல்ல படம் தான். ஆனால் அந்த நல்ல படத்தில் இன்னொருத்தன் அவனோட பயங்கரமாக நடிச்சிருந்தான். ஓகேவா. ஸோ அது வந்து எனக்கு ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. மாஸ்டர் பீஸ்ட்டு நான் சொல்லவே விரும்பலை, அது ஒரு பி படம். அதுக்கப்புறம் வாரிசு வந்து எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்னா நான் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன், பார்க்கவே இல்லை. லியோ வந்து நிறைய பேருக்கு படம் பிடிக்கும். பட் எனக்கு வந்துட்டு கோட்டில் கூட நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகேவா. பட் அது ஓவராலாக என்ஜாய் பண்ணதில் இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் நான் நோட்டீஸே பண்ணல. பட் லியோ இருக்குல்ல, அப்பட்டமாக கேவலமாக இருக்கும் லாஜிக் மிஸ்டேக்ஸ். அதாவது என்னதுன்னா, இப்போது கோர்ட் சீன் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ரேண்டமாக 10 பப்ளிக்கை கூப்பிட்டு நீங்கள் சுடுங்க அப்படிமா, அவனும் போய் சுடுவான். அங்கே போய் கரெக்டாக சுடுவான். அந்த சீன் எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அங்கே சீன் வச்சுட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் ப்ரூஃப் இப்படி தான் பண்ணால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடந்து போங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு சீன் வரும். இது லட்சம் வருஷமாக நடந்த மாதிரி ஏதோ க்ளீஷேவாக இருந்துச்சு அந்த சீன் முடிச்சுட்டு படத்துக்கு பேர் லியோ, அவன் லியோங்கிறது லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட்டாக வேற வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தாண்டா லியோம்மா, ஒரு இம்பேக்டும் இல்லாமல் ஏதோ மாதிரி இருந்துச்சு அந்த படம். அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு அது கேவலமாக இருந்துச்சு. மூட நம்பிக்கை அப்படியுமா. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இது என்னோடய பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த இதுவும் நல்லா இல்லை. ஓவராலாக எனக்கு அந்த படம் ஓவராலாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு லியோ. இப்போ நிறைய பேருக்கு அவன் லுக்கு, சாங்கு, ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு சுத்தமாக லியோ பிடிக்கல. இப்போது 2019 அப்புறம் 2024 5 வருஷத்துக்கு அப்புறம் கோட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன படத்துலேயே இந்த படம் தான் எனக்கு ஓவராலாக எல்லா வகையிலும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம். கோட் கைண்ட் ஆஃப் மேக் சென்ஸ் டு மீ. உங்களுக்கு அது நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லை, என்னடா மாஸ்டர் குறை சொல்கிற லியோ குறை சொல்ல நீங்கள் நினைக்கலாம். இப்போ அதுக்கு நான் ரீசன் சொன்னேன், அது வந்து நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ரீசனாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா வேறு ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த 2019 முன்னாடி வந்துட்டு பைரவா, தெரி, மெர்சல் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கேவலமான படம் இருக்கும், ஒரு சம படம் இருக்கும், மறுபடியும் ஒரு கேவலமான படம் இருக்கும், அப்புறம் சம படம் இருக்கும், அப்புறம் சர்க்கார் வந்துச்சு. அதுக்கு பிகிலுக்கு முன்னாடி சர்க்கார் கூட ஃபுல்லாக மோசம் கிடையாது. கண்டெக்ஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், பட் அவன் அங்கங்கே இது பண்ணியிருப்பான். ஸோ ஓவராலாக குட் மூவி. பட் பிகில்லேருந்து எனக்கு பிகில் டு வாரிசு, லியோ எனக்கு ஒரு படமும் சுத்தமாக பிடிக்கல. ஸோ கோட் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்பா வில்லனா நடிச்சுட்டான், படமும் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. ஸ்பார்க் சாங் மட்டும் சுத்தமாக பிடிக்கல. பட்டு விஜய் ஃபேனாக வந்துட்டு ஒரு ஃபுல் பேக்டு ஃபேன் ஃபிலிம், சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் 100% அப்படி ஒரு நிலமையில இருந்தேன்.
அப்புறம் அந்த பிரபுதேவா வில்லன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபோன் கால் சீனை வச்சுட்டு, அதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த மாஸ்க்லேருந்து ஒரு சவுண்டு வரும், அல்லா இது இதுன்னு அந்த சவுண்டில் ஃபோன் 2 பேரும் ஒரே லொக்கேஷனில் தான் இருக்காங்க ரிவீல் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல நல்ல சீன்லாம் நிறையா இருந்துச்சு அந்த படத்தில். ஓகேவா, லிட்டரலாக எங்களுக்கு வந்துட்டு படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, படம் முடிச்சுட்டு நாங்கள் தேட்டருக்கு வெளியே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு 3/4 மணி நேரம் அந்த படம் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எந்தெந்த சீன் செமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் நைட்டு சாப்பிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போனேன். எந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய விஜய் ஃபேன் அப்படின்னா, வேட்டைக்காரன் படம் தெரியுமா, வேட்டைக்காரன்லேருந்து கோட் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு டே பார்த்துருவேன் படத்தை. ஃபஸ்ட் ஷோ பார்க்கலனாலும் சரி, ஃபஸ்ட்டு டே நான் படத்தை பார்த்துருவேன். இதெல்லாம் சொல்ல போனால் எனக்கு வேட்டைக்காரன்லாம் பிடிச்ச படம் தான். அது ஒரு நல்ல கதை, தனியாக ஒரு டிடெக்டிவ் இது ஆரம்பித்து என்னெல்லாமோ பண்ணுவாங்க. பட் வெளியே வந்து பார்க்கும்போது யாருக்குமே அது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த வயசில். அப்படி இருந்தவன் இப்படி வளர்ந்து வந்து நிற்கிறேன் இப்படி. ஆனால் காவலன் பார்க்கல, ப்ளஸ்ஸு வாரிசு பார்க்கல. காவலன் வந்து டிவியில் போடும்போது தான் பார்த்தேன். வாரிசு வந்து நான் இன்னும் பார்க்கவே கூடாதுன்னு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு குறையும் சொல்லாமல் அந்த டோனி சீன்லாம் வரும்போது, அதாவது இப்போ இதுக்கு முந்தின சீன்லாம் இங்கே ஒரு என்ட்ரி வரப்போகுது நம்ம கத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு கத்துவேன் சரியா. அந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அந்த படத்தில். பட் டோனி வரும்போது நான் எந்திரிச்சு நின்று எனக்கே தெரியாமல் வாய் தானாக கத்துச்சு. அது கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்று சீட்டு மேலே நின்று அப்பா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த சீன்லாம் பார்க்கும்போது. கிளைமேக்ஸ் அப்போது பால் வந்து மண்டையில் அடித்து இதெல்லாம் ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல, அவ்வளோ கேவலமாக இருக்காது, இருக்கக்கூடாது. நான் மட்டும் நினைக்கிறேன், நீங்களும் நினச்சிங்க. நான் மட்டும் இல்லை, என் கூட இருந்த எல்லாருமே அப்படி தான் நடக்குன்னு நினச்சாங்க. சரிப்பா ஸ்டேஜுக்கு வெளியே வரும், மண்டை மேலே பட்டுரும் அப்படின்னு நினச்சேன். கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசமாக தலை ஃபேன் மங்காத்தா மியூசிக் போட்டு படம் ஐயோ ஓகே, இவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு படம். நான் வந்துட்டு எல்லா வகையிலையும் ஆக்சுவலி சீனும் நல்லா இருந்து, கதையும் நல்லா இருந்து. கதை வந்துட்டு கொஞ்சம் சுமார் தான், பட் அதுக்கு ஸ்க்ரீன் எப்படி எடுக்கிறாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த வகையில் அந்த கதை வந்து நல்லா தான் இருந்துச்சு. விஜய் வில்லன் அடிச்சிட்டான், அப்படியே ஹாப்பியாக இருக்குங்க இந்த படம் பார்த்ததுலேருந்து. ஸோ ஓவராலாக இதான் என்னோடய கோட் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு என்னென்ன சீன்லாம் பிடிச்சிது, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி நிறைய பேருக்கு மட்ட சாங் வந்து பிடிக்கவே இல்லை. ஏன் ஸ்பார்க் சாங் மாதிரியே அதுவும் எதுக்கு அங்கே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மோகனா அந்த மேனன் கேரக்டரை வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க. ஸோ காப்பாற்றி ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது லொக்கேஷன்லேயே செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணி முடித்தோடனே ட்ராக் பண்ணி வந்துடக்கூடாதுன்னு ஒருத்தனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் தப்பாலாம் தெரியல. பட்டு ஸ்பார்க் சாங் ஒன்று வச்சாங்க தெரியுமா, அது ஒன்று தான் கடுப்பு. ப்ளஸ்ஸு கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த க்ளோன் கிளைமேக்ஸ் ஒன்று இருந்துச்சுல்ல, அது வந்து எனக்கு வாட் த ஃபக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அனிமல் மூவி. கடைசி கிளைமேக்ஸில் லீட் கொடுக்கணுமே சொல்லிட்டு இன்னொருத்தனை மறுபடியும் கொண்டு வரோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஐயோ என்ன இப்படி நினச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, இதுக்கு அடுத்த படத்துக்கு வந்துட்டு விஜய் தான் வில்லன் அப்படிங்கிற லீடு இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அந்த படம் பார்ப்பேன். வருதான்னு பார்ப்போம். நம்ம தலைவர் வேறு அரசியலில் சுத்தறி வாங்கிட்டு 2027 படம் நடிக்க வந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். as a விஜய் ஃபேன் I'm satisfied at my full utmost level. So that's about it in the video. ஏதோ சும்மா அந்த படம் பார்த்து எனக்கு நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன்.